ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதர்ஸ் உடைய டோமினன்ஸ் அப்படின்னு சொன்னால், பிட்காயின் எத்தீரியம் தவிர்ந்த மற்ற அல்ட் காயின்ஸ் உடைய டோமினன்ஸை தான் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இது ஒரு 2 பேட்டர்னாக ஃபார்ம் ஆக இருக்குது. சரியா, முதலாவது பேட்டர்ன் எங்களுக்கு என்னன்னு சொன்னால் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். சரியா, ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண அந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளை எங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி இப்போ மார்க்கெட் ரன் ஆகி கொண்டு இருக்குது. அட் த சேம் டைம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன். இந்த டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன் சொல்கிறது என்னென்னு சொன்னால் எங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிறதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கும் டிசெண்டிங் சேனல் பேட்டர்னில். சரி, பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் மேலே பம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூடவாகவே இருக்கும். சரியா, அப்போ இந்த டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன் சொல்கிறது இது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். சரியா, அப்போ எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இப்போவுக்கும் மார்க்கெட் புல்லிஷ் பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எங்களுக்கு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் ஒன்று ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் இங்கேயும். சரியா, சப்போஸ் எங்களுக்கு எப்போ இந்த நெக் லைன் இதாக இருக்குது, இப்போ நான் போட்டிருக்கேன் 13%, 13.50% எப்போ எங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம் இது ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் தான் அப்படின்னு சொல்லி. இது எங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணி அங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் கீழே எங்களுக்கு இந்த டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன் ஒரு ரீடெஸ்ட் ஒன்று எடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூடவாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களுக்கு வரக்கூடிய வீக்ஸில் அமெரிக்காவுடைய ஃபெட் ரேட் கட்ஸ் நியூஸ் இருக்குது. சரி, அந்த நியூஸை தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த நியூஸில் மட்டும் ஃபெட் ரேட் கட் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு மார்க்கெட்டில் வேறு லெவலில் ஹை போண்டாக ஆக்கிடும். மார்க்கெட் எப்படியும் தூக்கிட்டு போகும், வேறு லெவலுக்கு பம்ப் ஆகும். எங்களுக்கு இந்த ஃபெட் ரேட் இதுக்கு முன்னுக்கு நியூஸ் இருக்கும் ஃபெட் ரேட் கட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி மட்டும் தான் ஒரு நியூஸ் வந்திருக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் வேறு லெவலுக்கு எங்களுக்கு பம்ப் ஆகிச்சு. சரியா, இப்போ அதே மாதிரி எப்போ கட் பண்ணுறாங்களோ அப்படி கட் பண்ணினாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு உண்மைக்கு நல்ல ஒரு ஹை போன மார்க்கெட்டில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு இப்போ நான் இஎம்ஐ எனபிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இஎம்ஐ பார்த்தோம்னு சொன்னால் இஎம்ஐ எங்களுக்கு ஸ்டில் டெத் க்ரோஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் இஎம்ஐ எங்களுக்கு டெத் க்ரோஸில் இருக்குது. அதே நான் உங்களுக்கு மந்த்லி சார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னால் விளங்கும். மந்த்லி சார்ட்லேயும் எங்களுக்கு 50 EMA பிரேக் டவுன் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது. இது மாதிரி நான் உங்களுக்கு மெக்டி எனபிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ மந்த்லி சார்ட்டோடைய மெக்டியை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு கோல்டன் க்ரோஸ் தாரத்துக்காக எங்களுக்கு மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது மந்த்லியோடைய மெக்டி சார்ட்டில். அதே நாங்கள் வீக்லியில் பார்த்தோம்னு சொன்னால் வீக்லியில் எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கோல்டன் க்ரோஸ் ஒன்று தந்துருச்சு மார்க்கெட். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கோல்டன் க்ரோஸ் ஒன்று மார்க்கெட் தந்துருச்சு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம் மார்க்கெட் இப்போ ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். அட் த சேம் டைம் நாங்கள் உங்களுக்கு இப்போ RSI எனபிள் பண்ணி காட்டுறோன்னு பாருங்கள். RSI பார்த்தோம்னு சொன்னால் இப்போ வீக்கில் ஓவர் சோல்டில் இருந்து மார்க்கெட் மேலே போகுது. ஓவர் சோல்டில் இருந்துட்டு மார்க்கெட் இப்போ அந்த எல்லோ லைனை பிரேக் பண்ணி மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதே நான் மந்த்லி சார்ட்டில் காட்டணும்னு சொன்னால் மந்த்லி சார்ட்டில் ஓவர் சோல்டு வரைக்கும் வரல. பட் எங்களுக்கு ஸ்டில் மார்க்கெட் இந்த எல்லோ லைனில் பட்டிருக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அல்ட் காயினுடைய இண்டெக்ஸ். சரியா, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இந்த ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ்னு சொல்லியிருக்கு தானே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ 43 இருக்குது. 43ன்னு சொன்னால் நியூட்ரல் இருக்குது. சரி, இது BTC கூடியது. அது மட்டும் இல்லாமல் அல்ட் சீசன் இண்டெக்ஸ்னு சொல்லி பாருங்கள் இங்கே இருக்குது. இந்த அல்ட் சீசன் இண்டெக்ஸை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 59%. இதுக்கு முன்னுக்கு இருந்தது 46 சம்திங் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 59%ஆக மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கிட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு லாஸ்ட் 90 டேஸோடைய 100 காயின்ஸோடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். MYX அது 19,455% கிட்ட பம்ப் ஆகிருக்குது. மற்ற M காயின் அது 2,743% கிட்ட பம்ப் ஆகிருக்குது. அது மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் பம்ப் ஆகின காயின்ஸ். அப்போ எங்களுக்கு இப்போ இந்த அல்ட் சீசன் இண்டெக்ஸ் இருக்குது தானே,
இதே வச்சு எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து அல்சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இது மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எது வரைக்கும் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொன்னால், முதலாவது இங்கேருந்து எங்களுக்கு இந்த நெக்லைனை பிரேக் பண்ணணும். நெக்லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆகணும். மேலே மூவ் ஆகிச்சுன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற டார்கெட், ஸோ ரெண்டாவது இருக்கிற வந்து 20.57 இதை வந்து பிரேக் பண்ணணும். இந்த 20.57 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து 22 24% வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கூடவாகவே இருக்குது. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.